ஒன் டே ஆர்டரில் எனக்கு மோஸ்ட்டாக நிறைய வந்தது லாவா அண்ட் ட்ரிபிள் சாக்லேட்டு. அதுவும் எனக்கு நிறைய ரிவ்யூஸ் என்ன வந்துச்சுன்னா, லாவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கிட்டேருந்து எனக்கு ரிவ்யூஸ் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுலேயே ஒரு கஸ்டமர் பற்றி சொல்லி ஆகணும். நான் வந்து போட்ட 3 ஆஃபருமே யூஸ் பண்ண ஒரு கஸ்டமர்னு அது இவங்க மட்டும்தான். எனக்கு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணி அதில் 1 2 3 லேயராக பிரித்து எனக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் ப்ரூக்கீஸ் வேணும், செகண்ட் லேயரில் லாவா வேணும், தேர்ட் லேயர் ட்ரிபிள் சாக்லேட் வேணும், அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணேன். பட் நான் போட்ட ஆஃபர் வந்து 8 பீசஸ் மட்டும்தான். பட் நான் அவங்க கிட்ட வந்து பீசஸாகவும் வாங்கிக்கலாம், ஸ்லாபாகவும் வாங்கிக்கலான்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அதனால் அவங்க ஸ்லாபாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, நான் டிஸ்பேச்சும் பண்ணிட்டேன். அவங்க ரிவ்யூஸை நான் கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ரௌனிஸ் ரிசீவ் ஆனதும் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. இந்த ஸ்லாப் வந்து 500 கிராம்ஸ் இருக்காது, அதுக்கு மேலேயும் இருக்குமே அப்படின்னாங்க. கரெக்டாக தான் நீங்கள் சொன்னீங்க. அது வந்து 695 கிராம்ஸ் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஸ்லாபாக கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு. பாய்.